ஓம் சரவண பவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது தீபாவளி எப்படி பிறந்தது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள்தான் தீபாவளி என்று புராணங்கள் சொல்கின்றன. இந்திய கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை வழங்கப்படுகிறது. தீபாவளிக்கும் நிறைய கதைகள் உள்ளன. தீபாவளி தீ ஒளி என முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கிறார்கள். ஒளி என்பது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இருள் என்பது தோல்வியின் பொருள் என்பதே பொருளாகும். தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவமான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானதுதான் தீபாவளி என்கிறார்கள். இந்து புராணங்கள் நம்மில் பெரும்பாலானோருக்கு தெரியும். நரகாசூரன் கதை. அதனால் நரகாசூரனின் உண்மையான பெயர் பவுமன் என்பதாகும். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசூரன். அசுரவதத்தின் போது பிறந்தான் என்பதால் அசுர பாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்துவிட்டது. நரன் என்றால் மனிதன். மனிதனாக இருந்தாலும் துர்க்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகாசூரன் என பெயர் பெற்றான். அப்பெயரே நரகாசூரன் என்றதானது. இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்ததால் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன். அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாது என்று வரம் பெற்றிருந்தான். எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். நரகாசூரனுடன் போரிட்டார். அவன் மகாவிஷ்ணு மீது அன்பு எய்தினான். இந்த அன்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்தியபாமா கோபம் அடைந்து நரகாசூரனை போருக்கு அழைத்தார். சத்தியபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசூரன் போர் செய்தான். அண்மையில் அன்னையின் அம்புக்கு பலியான சரித்திரம்தான் இந்த தீபாவளியாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் அவனுக்கு சத்தியபாமா தனது தாய் என்றே தெரிந்தது. அவரிடம், அம்மா, நான் மறைந்தது இந்த நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்கள்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்தியபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசூரன் மறைந்தான். மகிழ்ச்சியை பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகை என கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை கிருஷ்ணலீலை என்கிற புராணம் இந்த தீபாவளியை பற்றி குறிப்பிட்டுள்ளது. வால்மீக ராமாயணத்தில் ராமன் கொடியவனாக ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்து கொண்டு மனைவி சீதையுடன் சகோதரன் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக தீபாவளி ஐப்பசி மாதங்களில் வரும். ஆனால் ஒரு சில வருடங்களில் இந்த மாதத்தில் மாற்றப்பட்டு நடப்பது உண்டு. ஐப்பசி இல்லை என்றால் புரட்டாசி, கார்த்திகை முதலிலும் வருவது ஒவ்வொரு வருடத்தில் நடப்பது உண்டு. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த பண்டிகை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதனை சுகராத்திரி என்று மக்கள் குறிப்பிடுகிறார்கள். விஷ்ணு புராணம் தீபாவளி அன்று அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லட்சுமி கடாட்சம் கைவர கிடைக்கும் என்பதே பொருளாக விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுகிறது. இன்னொரு கதையும் உண்டு. ஸ்கந்த புராணத்தின்படி
சக்தியின் 21 நாள் கேதாரி விரதம் முடித்து இந்த தினத்தில்தான் விரதம் முடிந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னுள் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தநாரீஸ்வரர் உருவமெடுத்தார். இறைவன் ஜோதி வடிவமாக நம்முள் இருக்கின்றான். இந்த ஜோதி வடிவமான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளியாகும் என கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. தீப வழிபாடு தீபாவளி என நாம் கொள்ளலாம். மேலும் ஆணில் பெண் சரிபாதியாக இணையவும் நானில்லை நீ நினைவுபடுத்துவதற்காகவே இந்த தீபாவளி அமைந்ததாக ஸ்கந்த புராணம் கூறுகிறது. புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளியை எப்போதிருந்து கடைபிடிக்கப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி சில விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன. கிபி 1100ஆம் ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன. கிபி 1117இல் வாழ்ந்த சாளுக்கிய திரும்புவன மன்னன் ஆண்டு தோறும் சத்தியவார் எனும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்டுள்ள கல்வெட்டில் ஒன்று கிடைத்துள்ளது. கிபி 1250இல் எழுதப்பட்ட லீலாவதி எனும் மராத்தி நூலில் எண்ணெயை தேய்த்து நீராடுவதை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பொதுவாக ஐப்பசி மாதம் பனி நிறைந்த மாதம், இல்லந்தோறும் குளிர் அதிகமாக இருக்கும் ஆண்டு காலமாக இருக்கும். இருள் கூடும் காலம் என்றும் இதை கூறலாம். அந்த காலகட்டத்தில் ஒளியை பெருக்கி உஷ்ணத்தை வீடுகளில் உருவாக்க இந்த பண்டிகையை மக்கள் கடைபிடிக்க தொடங்கியிருக்கலாம் என்றும் கரிசல் இலக்கிய எழுத்தாளர் ராஜநாராயணன் என்பது கருத்தாக பதிவு செய்துள்ளது. எல்லோரும் கொண்டாடிய தீபாவளி எப்படி என்று பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை இந்தியர்கள் மட்டுமல்ல, இந்துக்களை தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூடும் கொண்டாட்டம் பழக்கம் இருந்துள்ளது. பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளும் பரிசு பொருட்களையும் அளிப்பதே வழக்கமாக வைத்துள்ளனர். அரசனின் தர்பாருக்குள் மக்கள் அனுமதிக்கப்பட்டு அடிப்படை தேவைகளுக்கு அடித்தளம் போட்டு தரும் நாளாக பண்டிகைகள் தீபாவளி திகழ்ந்துள்ளன. முகலாய மன்னர்களின் சிலர் தீபாவளி போன்ற இந்துக்களின் பண்டிகைகளை அதிகாரிகளும் மற்றவர்கள் அவையில் இருப்பவர்களும் பசியாக வந்தவர்களுக்கு விருந்து அளிப்பதாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன. தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம, எகிப்து, பாபிலோன், கிரேக்கம், பாரசீகம் என பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் இணைந்துள்ளன. இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள், மூலிகைகள், யானை தந்தங்கள் எடுத்துச் சென்றதாக வரலாற்று கூறுகிறது. அந்த வணிக தொடர்பின் போது இந்தியாவிலிருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்து நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி உள்ளனர். ஆகவே பல தேசங்களில் பரவியுள்ளது தீபாவளி. சீக்கியர்களும் சன்மானவர்களும் கூட இப்பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்படுகின்றன. 1577ஆம் ஆண்டு பொற்கோவிலில் கட்டுமான பணிகள் துவங்கி தினம் என சீக்கியர்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். சமணர்கள் மகாவீரர் முக்தி அடைந்த நாள் என தீபாவளியை கொண்டாடுகின்றனர். இப்போது கூட இந்தியா மட்டுமின்றி இலங்கை, நேபாளம், மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா, பிஜி, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இந்த பண்டிகையை மக்கள் கொண்டாடப்படுகின்றனர். அதனால் நாமும் இந்த பண்டிகையை தீபாவளி பண்டிகையை சிறப்பு நாளாக கொண்டாடி சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைவர் வாழ்விலும் இருள் நீங்கி ஒளி எனும் வெற்றி பெருகிட எல்லா வளமும் பெறுவதற்கு சிவனருளும் மும்மூர்த்திகள் விஷ்ணு, பிரம்மா, சிவனருளும் சக்தி அருள்களும் முப்பெரும் தேவர்களின் லட்சுமி, சரஸ்வதி சக்தி அருளும் பெற்று வீட்டிலுள்ள இருள் நீக்கி ஒளி பெருக்கும் இந்த நாளை சிறப்பு நாளாக கொண்டாடி மகிழலாம். ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவிமுருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா.
பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 அரோகரா.